அனைவருக்கும் வணக்கம். தேர்வு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கிட்டத்தட்ட எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இருந்தாலும் கடைசி நேர திருப்புதலுக்கு கட்டாயம் ரொம்ப எளிதாக மார்க் எடுக்கக்கூடியது 4 மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு இடம் தான் நமக்கு இலக்கிய நயம் பாராட்டுக. இதுக்கு உட்காந்து மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப எளிதாக நம்ம எழுதிட்டு என்ன செஞ்சிடலாம், மதிப்பெண் பெற்று விடலாம். ஒரு 5 பாடல்கள் கொடுத்து அதற்கான நயம்பாராட்டுகள் தான் நமக்கு 12ஆம் வகுப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதை கொஞ்சம் வேகமாக அப்படியே பார்த்துடலாம். முதல் பாடல் கண்ணதாசனுடைய இந்த முச்சங்கம் கூட்டி முதுப்புலவர் தம்மை கூட்டி அப்படிங்கிற இந்த பாடல் தான். இந்த பாடலுடைய மைய கருத்து இவ்வளோ பெருசு நம்ம எழுதணுமா அப்படின்னா வேண்டாம். முச்சங்கம் அப்படின்னாலே எதற்கு அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. தமிழை வளர்ப்பதற்கு தான். அப்போ தமிழை என்ன செஞ்சுருக்காங்க, முச்சங்கம் வைத்து புலவர்கள் எல்லாம் கூடி தமிழை வளர்த்தனர். இதை கவிஞர் கண்ணதாசன் அழகாக இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு மைய கருத்தாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அடுத்த நயம் பார்த்தீங்கன்னா தொடை நயம்னு போட்டு எதுகை எழுதணும், மோனை எழுதணும். அதுக்கப்புறம் எதுகை, மோனை, ஏய்பு, முரண் இது எல்லாமே தொடை நயத்துக்குள்ளே வந்துடும். சில வேளைகளில் ஏற்புடைய நயங்கள் அப்படின்னு வரும்போது எதுகை தனியாக மோனை தனியாக எழுதும்போது ரெண்டுக்கும் சேர்த்தே 1 மார்க்கு தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதனால் எதுகை மோனை அப்படிங்கிறது தொடை நயத்துக்குள்ளே அடங்கும். இப்போ எதுகை அப்படின்னா செய்யுளில் அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் எதுகை. அப்போது அந்த பாடலில் 2வது எழுத்து இதெல்லாம் இந்த முச்சங்கம், அச்சங்கம், சொற், அற்புதம், அந்த ரகரம் இதில் ஒன்று போல் வந்திருக்கு. இந்த வார்த்தைகளை இங்கே எடுத்து என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனை செய்யுளில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மோ முதல் எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றி வர தொடுப்பது மோனை. இந்த இலக்கணத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த முதல் எழுத்து ஒன்றா வரக்கூடியது முச்சங்கம், முது, அற்புதம், அமைத்த இதுலேயும் உள்ள இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து இதை அடிக்கோடிட்டு அப்படியே காட்டிட வேண்டியதுதான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயைபு. இயைபுனா அடிதோறும் கடைசி சீரோ அசையோ எழுத்தோ ஏதோ ஒன்று கடைசியில் உள்ள சீர் அசை எழுத்து ஒன்றி வர்றது தான் இது. இந்த பாடலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கூட்டி கூட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அதனால் இதைத்தான் இப்போ இயைபு அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ரைமிங் வேர்டு தான் இயைபு. அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அணிநயம். இந்த அணிநயத்தில் கூட்டி அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கிறதுனால சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிடலாம். அதுக்கப்புறம் சுவை நயம். சுவை தமிழினுடைய பெருமையை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அதனால் இது பெருமித சுவை. இதில் கூட்டிங்கிற சொல் வந்த சொல்லே தந்த பொருளை தரதுனால சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நயம். தமிழை பற்றி வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், சுவைக்கு பெருமித சுவை அப்படிங்கிறத போட்டுடலாம். அடுத்து சொல் நயம் தேவைன்னா எழுதலாம், இல்லை சுவை நயத்தோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம். ஏன்னா மையக்கருத்து எழுதியாச்சு, தொடை நயம் எழுதியாச்சு, அணி நயம் எழுதியாச்சு, அதோட போதும். இப்போ இதில் சுவை நயம் வேறு எழுதிட்டீங்க. அப்போ 4 நயங்கள் அதில் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. அடுத்த பாடல் பாருங்கள். வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது. இதை பார்க்கும்போதே மின்னல் இடி அப்படிங்கிற வரதுனால மழையை குறித்து. அப்போது மழை வரும்போது வானில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பாரதியார் மிக அழகாக நம்ம கண்முன் படம் பிடித்து காட்டுகிறார் அப்படின்னு மையக்கருத்து எழுதிடலாம். தொடை நயம் ஏற்கனவே எழுதின மாதிரி அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனை அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த மூனை முதல் எழுத்து எதெல்லாம் இந்த வகர வரிசையில் வர்றதையுமே நம்ம எழுதலாம். அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க. கொட்டி கூவென்று எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றா வர்றது. அடுத்த சந்தநயம். இந்த பாடல் சிந்து பாவில் அமைந்துள்ளது. கஷ்டமே இல்லாமல் எல்லா பாடலுக்கும் நீங்கள் இதை மாதிரி எழுதிடலாம். நமக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் இது. அடுத்து சுவை நயம் பெருமித சுவை தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை பெருமித சுவை அல்லது மலையருடைய அழகை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பாடுவதாக உவகை சுவைன்னு கொடுத்துடலாம். இதுமாதிரி மலையை ரொம்ப அதிகப்படியாக சொல்லுறதுனால இதை உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ அணி ஷார்ட்டாக உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொல் ஏதாவது ஒரு சொல்ல திரும்ப திரும்ப வருது, இந்த வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கூட்டி கூட்டிங்கிற சொல் அப்படி வர்றதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு போட்டுடலாம். பாடலை ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு, பாடியிருக்கிறாரு அப்படிங்கும்போது உயர்வு நவிர்ச்சி அணி. பெருமித சுவை, சுவை நயத்தில் பெருமித சுவை போடுறீங்க அப்படின்னா அணி தெரியலைனாலும் உயர்வு நவிர்ச்சி அணி போடுங்க, இல்லை இயல்பு நவிர்ச்சி அணி போடுங்க. இந்த வந்த சொல் திரும்ப திரும்ப வந்தால் மட்டும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை அந்த பாடலில் வந்துருந்துச்சுன்னா ஓமை அணின்னு போட்டுருங்க. வேறு மற்ற அணிகள் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், தெரியல அப்படிங்கிறதுக்காண்டி குழப்பிகிட்டே இருக்க வேண்டாம்.
பேப்பரில் நாங்கள் திருத்தும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் அந்த பாடல் அப்படியே எழுதி வைக்கிறீங்க. இந்த பாடல் எழுதுறதை விட இந்த மாதிரி எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக என்ன செஞ்சிடலாம், மதிப்பெண் முழு மதிப்பெண் வாங்கி விடலாம். இதில் எளிதாக 4 மதிப்பெண் பெறக்கூடிய பகுதி இது. ஆனால் அதை நம்ம வந்து ரொம்ப கடினப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மைய கருத்து பாரதியாரின் சிறப்பை பற்றி பாடியுள்ளார், ஒற்றை வரியில் முடிஞ்சுது. அடுத்து எதுகை நயம், மோனை தொடை, இதில் எது வருது, அந்த முதல் எழுத்து ஒன்றா வர்றது எது, இரண்டாம் எழுத்து ஒன்றா வர்றது எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுத போகிறோம். சந்தநயம், சந்தநயம் அப்படிங்கிறது இப்போ இந்த பாடல்களில் இன்னொன்று சந்தநயத்துக்கு நம்ம எழுதக்கூடிய ஒரு முறை. பாடல் பாருங்கள், ஒரு வரி வெளியில இருந்து தொடங்கியிருக்கோம், அடுத்த வரி உள்ளே இருந்து தொடங்கியிருக்கோம். இப்படி மடக்கி வர்றதுக்கு அடிகளுக்கு பேர் என்னென்னா களி நெடிலடி. இப்போ நம்ம களி நெடிலடிலாம் நான் எங்கே எழுத அப்படின்னு யோசிங்கன்னா நீங்கள் அவ்வளோலாம் எழுத வேண்டாம். களி நெடிலடி இப்படி மடக்கி வருதுனாலே இது ஆசிரியப்பா. அப்போ ஆசிரியப்பானாலே அகவலோசை வந்தது. அப்போது அகவலோசை பெற்று சந்தநயத்துடன் அமைந்துள்ளது அப்படின்னு மட்டும் எழுதினாலே சந்தநயம் முடிஞ்சுது, ஒரு நயமே எழுதியாச்சு. அடுத்து வந்து என்ன செஞ்சிடலாம், இதில் பாரதியாரை பற்றி தான் பாடுறாரு. அப்போ சுவை நயத்துக்கு யோசிக்கவே வேண்டாம், என்ன கூட்டலாம், பெருமித சுவை தான். பாரதியாருடைய பெருமையை பற்றி சொல்கிறாரு, பெருமித சுவை. அப்போ சந்தநயம் ரொம்ப ஈஸியாக இப்படி மடித்து வந்தது அப்படின்னா என்னது எழுதிடலாம், அகவலோசை பெற்று சந்தநயத்துடன் அமைந்துள்ளது அப்படின்னு எழுதிடலாம். சுவை நயம் எல்லாத்துக்கும் இருக்குது, பெருமித சுவை வந்தாச்சுனாலே அங்கே வந்து நம்ம வேறு அணிகளெல்லாம் தேட வேண்டாம், உயர்வு நவிர்ச்சி அணியே போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நான் இது வந்து உருவகணி, நம்ம உருவகணி ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பாரதியாரை உருவகப்படுத்தி தெய்வக்கவி அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே வந்து உருவகணின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், பாரதியாரை தெய்வக்கவின்னு அவங்க வந்து உயர்த்தி சொல்லியிருக்காங்க. அதனால் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா அப்படிங்கிறது. அப்போ மனிதனுடைய பிறப்பினால் புகழ் வராது அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக வைத்து இந்த பாடல் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு. மோனை நயம், எதுகை நயம், இயைபு இதெல்லாம் எழுதுகிறோம். இயைபுனா இறுதி எழுத்து ஒன்றா வருது. இதில் பாருங்கள், வாராதப்பா, வேண்டுமப்பா, மேற்குலத்தார், ஒன்னாதார் அப்படின்னு வந்திருக்கு. இயல்பாக உள்ளது தான் இந்த செய்தி. பிறப்பால மனுஷனுக்கு உயர்வு தாழ்வு கிடையாது. அவனுடைய செய்தொழிலாலும் வேறுபாடு நம்ம என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. அவங்களுடைய தன்மையால் தான் வேறுபாடு செய்ய வேண்டும். நன்மை செய்பவர் தீமை செய்பவர் அவங்களுடைய செயல்களால் தான் மேலானோர் கீழானோர் அப்படிங்கிற வேறுபாடு அப்படின்னு இயல்பான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அதனால் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு போட்டாச்சு. அடுத்த பாடல் பூமி சருகாம் வாழையை. இதில் பூமி சருகாம்னு வந்திருக்கும் போதே பார்த்தோன்னா பூமியை சருகா உருவகம் செய்திருக்காரு. இதுவும் உருவகணி தான். அப்போது உருவகணின்னு உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா உருவகணி நீங்கள் என்ன செய்யுங்க, போடுங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம உயர்வு நவிர்ச்சி அணி அந்த மாதிரியே என்ன செஞ்சுக்கலாம். இயல்பாக கருத்தை சொல்லியிருக்கிற பட்சத்தில் இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னே போட்டுடலாம். இப்போ முரண் பாருங்கள், முரண் தொடை தான் நம்ம இது வரைக்கும் உள்ள பாடல்களில் பார்க்கல. முரண்னா என்னென்னா எதிர்ச்சொல் தான் முரண். இப்போ கடல், பாலை அப்படிங்கிறது வந்திருக்கு. புயல், தென்றல், விண்மீன், பருதி, பூ, சருகு இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு, சொற்கள் வந்திருக்கிறதுனால முரண் தொடை இதில் இடம்பெற்று இருக்கிறது. அதே மாதிரி இங்கே தனிச்சொல், பாடலில் தனிச்சொல் பெற்று வர்றதுனால இதை சிந்துப்பா, செப்பலோசை தனிச்சொல் பெற்று வரும்போது அது நேரிசை ஆசிரியப்பா அந்த வகைகளில் நேரிசை வெண்பால வகைகளில் வரும். அந்த வகைகளில் வரும்போது அதை வந்து செப்பலோசை பெற்றதாக இருக்கிறது. வெண்பாவில் வரும்போதே அதை சிந்துப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். பெருமையாக பூமியினுடைய அழகை கடல் அதோடைய ஒப்பிட்டு இயற்கையை வந்து வர்ணித்து பெருமையாக சொல்லியிருக்கிறதுனால பெருமித சுவை. நமக்கு இருக்கிற அந்த 5 பாடல்களுமே பார்த்திங்க அப்படின்னா பெருமித சுவை தான் வந்திருக்கிறது. பெருமித சுவை வந்தால் வேறு அணி எது எழுதுறதா இருந்தால் நீங்கள் உருவக அணின்னு தெரிஞ்சால் எழுதலாம், இல்லை என்றால் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறதே எழுதிடலாம். எதுவுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு இதை எழுதியிருந்தாலே நமக்கு மதிப்பெண் எளிதாக கிடைச்சிரும். முதல்ல பாருங்கள், மையக்கருத்து எழுதுறீங்க, மையக்கருத்து 2 வரியில் எழுதுறீங்க. அடுத்து தொடை நயம், எதுகை, மோனை, இயைபு இருந்தால் இயைபு எழுதுறீங்க, முரண் இருந்தால் முரண் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அணிநயம் எல்லா பாடலுமே நமக்கு பெரும்பாலும் உயர்வு நவிர்ச்சி அணியாக தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறதே என்ன செஞ்சுக்கலாம், ஒரு குருட்டு மனப்பாடமாக வச்சுட்டே போய் எழுதுங்க. சுவை நயம் பெருமித சுவை தான். சந்தநயம் அகவலோசை பெற்று வந்துள்ளது ஒன்று. இன்னொன்று ஹைஃபன் போட்டு ஒரு தனியாக ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா தனிச்சொல் பெற்று சிந்துப்பா வடிவில் அமைந்திருக்கிறது அப்படின்னு மட்டும் என்ன செய்யுங்க, எழுதுங்க. இப்படி எழுதினாலே நம்ம ஈஸியாக ரொம்ப எளிதாக 4 மதிப்பெண் என்ன செஞ்சிடலாம், பெற்றுவிடலாம். அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.